நாளை மறுதினம் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்ற முடிவை மக்கள் ஏற்கனவே தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதனுடைய முடிவுகள் ஒரு 12 மணியிலிருந்து 1 மணி வரை வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்ற தமிழகத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது நிச்சயமான ஒன்று என்று மக்களுடைய கருத்து வெளிவந்திருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே வர இருக்கிறது. மத்திய தொகுதியை பொறுத்தவரை புதிய நீதி கட்சியின் சார்பில் நம்முடைய இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கின்ற 10 சட்டமன்றத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு கூட்டணியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலே சுந்தர்சி அவர்கள் மத்திய தொகுதியிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்று நம்புகின்றோம். மக்கள் அதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வேளாங்கண்ணி அது அவர்களுடைய சொந்த விருப்பம். யார் வேண்டுமானாலும் எந்த ஆலயத்திற்கும் போகக்கூடிய வாய்ப்பு தமிழகத்திலே மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆலயங்களும் கொடுத்திருக்கிறது. ஆகவே அதில் போவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் தேர்தலில் வந்து எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதிமுக வந்து மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் ஆதரவு அது போன்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வராது. தமிழகத்தை பொறுத்தவரை திருத்தணி முதல் கன்னியாகுமரி வரை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார்கள். அது நிச்சயமான ஒன்று. அதிலே உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று, தவேக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை வாங்குவார் என்ற செய்தி இப்போது வலுவாக பேசப்படுகிறது. ஆகவே அதிக வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு உண்டு. எக்ஸிட் போல் வந்து யார் வேணுமானாலும் எப்படி வேணும்னாலும் அதை பண்ண முடியும். இன்னும் கேட்டா தொலைக்காட்சியிலே பாதி வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. மொத்தத்துல யாருமே கணக்கிட முடியாத அளவிற்கு இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான். வேற என்னமா வேற எது இருக்கா முடிச்சிடலாமா? உலகமே இந்த பிரச்சனையில் திண்டாடி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இதிலே இத்தனை நாள் விலை ஏற்றாமல் மத்திய அரசு ஒரு எமர்ஜென்சி காலம் என்று கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது விரைவில் சரியாக போகும். அமெரிக்க அதிபர் கூட சொல்லி இருக்கிறார்கள், இந்த விரைவில் விலை இறங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவன் போர் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அளவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா நாட்டு தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்த்ததை விட எல்லாரும் 10,000 5,000 ஒரு தொகுதிக்கு வாங்குவாருன்னு இருந்தாங்க. அதுபோல ஒரு 100 தொகுதிக்கு 15,000 வாங்குவாரு. அடுத்து ஒரு 100 தொகுதிக்கு 25-30 போவாரு. ஒரு 40-50 தொகுதியில செகண்ட் வரலாம். ஒரு பல தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை ஜெயிக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 40,000 80,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி எல்லாம் இருக்காது. யார் வெற்றி பெற்றாலும் 3,000 5,000 10,000க்குள் தான் இருக்கும். சுந்தர்சி அவர்கள் மதுரை மாவட்டத்திலே 10 தொகுதியும் வெற்றி பெறும். மதுரையை சுற்றி அது சுந்தர்சி அவர்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவார்.
இல்ல நீங்களே சொல்றீங்க 2000 ஓட்டு போது வித்தியாசம் நீங்க இருக்கிற 10 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய இதுல சுந்தர்சி அதிக ஓட்டு வாங்குவார். இந்த 10 தொகுதியில. சரிதானே? ஓகே.